அதிகாரம் 45. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கோரேசை தம்முடைய மேய்ப்பனாக நியமிக்கிறார். கோரேசு பிரதான மேய்ப்பருக்கும் இரட்சகருக்கும் அடையாளமாயிருக்கிறார். கர்த்தர் கோரேசுக்காக செய்யப்போகிற பெரிய காரியங்களை இங்கு விரிவாகச் சொல்லுகிறார். கோரேசு கர்த்தருடைய ஜனங்களை விடுவிப்பார். கர்த்தர் கோரேசை தம்முடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் இடைக்கட்டு கட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் சிறையிருப்பில் இருந்து சீக்கிரமாய் விடுவிக்கப்பட வேண்டும் என்னும் விண்ணப்பம். தம்மை நம்பாத யூதர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். கர்த்தரை நம்புகிற யூதர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து ஜெபத்திலே தரித்திருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கோ ஆறுதலும் திருப்தியும் நியமிக்கப்பட்டிருக்கிறது.